நடக்க போற டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 143 கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க மூணாவது ரவுண்ட்ல வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 1,37,711 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 2,39,299 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும், அதாவது 1,01,589 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற நாள்ல இருந்து காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் ஒரு தேதியிலையும் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல போறேன். அதனால கிட்டத்தட்ட 1,05,589 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதுல உண்மையா இருக்கீங்களா? எங்கேயும் போய் அட்மிஷன் போடாம வீட்டுல கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத லைக் பட்டன்ல தெரிவுபடுத்துங்க. நிறைய பேர் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல எவ்வளவு பேர் உண்மையாவே மூணாவது ரவுண்ட்ல இருக்காங்கிறத மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். மாணவர்களே, மூணாவது ரவுண்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவாக புரிகிறபடி சொல்லணும்னா இதில் நான் தெளிவாக தனித்தனியாக பிரித்து போட்டேன். இங்கே ஒட்டு மொத்தமாக இந்த மூணாவது ரவுண்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 7.5 ரிசர்வேஷனில் மூணாவது ரவுண்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக இந்த மூணாவது ரவுண்டில் 1,05,589 பேர் இருக்காங்க. அதில் ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா மூணாவது ரவுண்டில் மட்டும், அதாவது 18,922 அந்த கவர்மெண்ட் ரேங்க்லேருந்து, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்லேருந்து, அதே போல் 46,848 கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 27,927 பேர் 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். மொத்தமாக இருக்கிறது 1,05,589 பேர். அதில் 7.5 மட்டுமே 27,927 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாணவர்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி. அதாவது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, உங்களுக்கு 3 நாளுங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்களுக்கு வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வியாழக்கிழமை உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இந்த 3 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீட்டில் உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கும், அந்த லேப்டாப்பில் நீங்கள் நைட்டு பண்ணலாம், பகலில் பண்ணலாம். ஆனால் இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும். 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஜென்ரலில் உள்ள மாணவர்கள் 1 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் போதும். ஓகேவா? அது அந்த டயத்தில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு சீட்டு, நீங்கள் வந்து எவ்வளவோ காலேஜ் எவ்வளவோ கோர்சஸை வச்சுருப்பீங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா ஒரு சீட்டு, ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். எனக்கு வேணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வருது தெரியுமா அலாட்மெண்ட்டு. அது வந்த பிறகு அந்த நாள்ல இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள, இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச காலேஜை, கிடைச்ச கோர்சஸை அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்லோடுன்னு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். புரியுதா? உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கப்புறம் அதை இந்த 2 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு அலாட்மெண்ட் பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன சார் அலாட்மெண்ட் பிடிஎஃப்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் பிடிஎஃப்ங்கிறது உங்களுக்கு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகேவா? வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணீங்க, 2 நாள் கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துருச்சு. நீங்கள் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. டவுன்லோட் பண்ண பிறகு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சி இந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வருது இல்லை, இந்த தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதாவது புதன்கிழமை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த டயத்துக்குள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 நாள் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது 12, 13, 14, 15, 16, 17 உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நாள் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் 5 நாள் தான், 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் 6 நாள். ஆனால் இங்கே பிரச்சனை இருக்குப்பா. இந்த நாட்களுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க இங்கே போகணும், டிஎஃப்சிக்கு போகணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வந்திருக்கும்? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு. அவங்க காலேஜுக்கு போயிடலாம் அதாவது இந்த 6 நாளுக்குள்ள. அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க அவங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும், அவங்களுக்கு அந்த 6 நாளுக்குள்ள அவங்க டிஎஃப்சிக்கு போயிடுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர தினம் நமக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது, ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி இருக்குது. இந்த 2 நாளுமே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உங்களுக்கு சீட்டு கிடைச்சி அந்த அலாட்மெண்ட் வந்தோடனே, அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் ஆகஸ்ட் 12, 13, 14 அந்த 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் 15, 16லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 6 நாள் இருந்தாலுமே அதில் நமக்கு 3 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறுலாம் வந்து டிஎஃப்சி சென்டர் இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போய்க்கலாம். ஆனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும்ல, அதனால் காலேஜ் இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் இந்த 6 நாளுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய கொஸ்டின் வரும். சார், நாங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச காலேஜ் எதுக்காக அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பாங்க? எனக்கு வந்து இந்த காலேஜ், எனக்கு கிடைச்ச காலேஜே வந்து எனக்கு வேணும், அதை விட பெட்டராக வேணும் அப்படின்ட்டு தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 50 சாய்ஸ் வைக்கிறாங்க, அதில் 25வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு, 25 எனக்கு வேணும், அதுக்கு மேலே உள்ள 24, 23, 1 வரைக்கும் வேணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க? போய் டிஎஃப்சியில் சேர்ந்துருப்பீங்க இந்த 6 நாளுக்குள்ள. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா, இந்த அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் உங்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். 2 நாள்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கக்கிழமையும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 நாள் வெயிட் பண்ண பிறகு ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிற ரவுண்டு 3க்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆயிருங்க. யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து கிடைச்ச காலேஜை விட பெட்டராக வேணும்னு கேட்குறீங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில் புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் அப்பயே வந்துடும். ஏற்கனவே கிடைச்ச காலேஜுக்கு நீங்கள் டிஎஃப்சியில் சேர்ந்துருப்பீங்க, அங்கே வந்து கொண்டு போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு பணத்தெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த டிஎஃப்சியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு பணத்தை எல்லாத்தையுமே இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி எந்த காலேஜ் கிடைக்குதோ, ஒருவேளை ஏற்கனவே இப்போ ஒரு 50 சாய்ஸில் 25வது கிடைச்சிச்சுல, மறுபடியும் 25வதே கிடைக்கலாம், இல்லாட்டி 25க்கு மேலே உள்ள 23, 20 எது வேணால் கிடைக்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்ன கிடைக்குதோ, இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு என்ன கிடைக்குதோ அதில் தான் நீங்கள் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி அப்வோர்டு ரிசல்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஎஃப்சியில் கொண்டு போய் சர்டிஃபிகேட்டு பணத்தை எல்லாம் கொடுத்தீங்கல்ல, அங்கேருந்து டைரெக்டாக இந்த 20ஆம் தேதி எது கிடைக்குதோ அந்த அப்வோர்டு ரிசல்ட்டில் கிடைக்கிற காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் கட்டின பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் டைரெக்டாக அங்கே அனுப்பி வச்சுருவாங்க. அதனால நீங்கள் வந்து இந்த அப்வோர்டு ரிசல்ட்டில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு டைரெக்டாக போனால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஸோ அதனால் நீங்கள் பெரிய லெவலில் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில் நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சா? இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அடிக்கடி பாருங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் எல்லாருமே 3வது ரவுண்டு மாணவர்கள், கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குதுங்கிறனால இந்த ப்ராசஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்ட்லாம் என்ன சீட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி இதில் இருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற கோர்ஸு ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில் நல்ல சிறந்த கல்லூரியில் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி 3வது ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை அவங்களுக்கு சொல்லி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களா, அதனால். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் தெரியாமல் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறையா அப்டேட் வரும். உங்களுக்குன்னு வந்து நான் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் வந்து பிரிச்சிருக்கேன் உங்கள் கட் ஆஃபுக்கு ஏற்றது போல். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அதில் நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு, நிறைய காலேஜ் லிஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.